Hi, my dear beautiful peoples in the world. Good morning. உலக மக்களே வணக்கம். தினத்தந்தி தான் தினத்தந்தி 10/8/2025 குடும்ப மலரில் நிறைய விஷயங்கள் வரும். நீங்கள் முடிஞ்சதுன்னா தினத்தந்தி பேப்பர் ஞாயிற்றுக்கிழமையிலையாவது வாங்குங்க, படிங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அது உள்ளே இருக்குது. ஆமாம், எனக்கு நல்ல விஷயங்கள் பேசுறதுன்னா நான் ரொம்ப பிரியப்படுவேன். இப்போ பாருங்கள், இது இப்போ ஒரு சின்ன இதுக்கு முன்னால் ஒரு உண்மை சம்பவம் மாதிரி இந்திராணி சென்னை அவங்களுடைய ஒரு கட்டுரையை பார்த்தோம். இது 2வது கட்டுரை. இவங்க யார் பார்த்தீங்கன்னாக்க இ ஜெனிமா எஸ்தர் ராணி, திருநெல்வேலிங்க. இவங்க பேர் வந்து இ ஜெமிமா எஸ்தர் ராணி, திருநெல்வேலி. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்டிக்கல் தினத்தந்திக்கு அமைச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சந்தித்தது தான், அவங்க நேரில் அவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த உண்மை சம்பவம் தான் இது. கணவரின் பணிவிடையும் மனம் மாற வைத்த மனைவியும். ஒரு கணவரை மனம் மாற்றிய ஒரு மனைவி, அதுதான் அது பொருள். ஒரு பார்த்தீங்களா, ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்கா, பார்த்தீங்களா? ஸோ அப்படி நம்ம அது உள்ளே போகலாம். கணவரின் பணிவிடையும் மனம் மாற வைத்த மனைவியும். இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் படித்தேன், உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். இந்த லேடி, இந்த ஜெமினா எஸ்தர் ராணி இருக்காங்கல்ல, இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அதுதான் விஷயம். எனது தோழியை சந்திக்க அவளது வீட்டுக்கு சென்றிருந்த போது உடல் நலம் பாதிப்புக்குள்ளாகி படுக்கையில் இருந்தாள். அவளுடைய கணவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். கணவர் அவளின் தேவை அறிந்து சமையல் அறைக்கும் வாசலுக்கும் ஹாலுக்கும் சென்றபடி உதவி செய்து கொண்டு இருப்பதை வியப்புடன் பார்த்தேன். ஏனென்றால் இதற்கு முன்பும் அவள் நோய் வாய்ப்பாட்டி இருக்கும்போது நிலைமை இப்படி இருக்கவில்லை. அவளுடைய கணவர் கையில் பணத்தை கொடுத்து, உன் அம்மா வீட்டிற்கு போய் ஓய்வெடுத்து அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று உடல் நலம் தேடிய பின்பு திரும்பி வா என்று கூறி அனுப்பி விடுவார். புரியுதுங்களாங்க உங்களுக்கு? ஸோ இந்த 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 யாருங்க, இந்த ஜெமிமா எஸ்தர் என்பவங்க அவங்க தோழியை பார்க்க போயிருக்காங்க. உடல்நிலை சரியில்லை, படுக்கையில் இருக்காங்க. பார்க்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்க தோழி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் வந்து சமையல் கட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஹாலுக்குன்னு சொல்லிட்டு துருன்னு அவங்க மனைவிக்கு வந்து சேவை புரிந்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி இந்த லேடி யார், இந்த ஜெமிமா ஒரு முறை அதே மாதிரி அவங்க தோழிக்கு உடம்பு சரியில்லாக இருந்தப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பு கடந்த காலங்களில் அதே மாதிரி அவங்க போனப்போ, அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், பணத்தை கையில் கொடுத்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கு, அங்கேயே இருந்து ஆஸ்பத்திரிக்கு போ, அப்படியே உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு உடம்பெல்லாம் நல்லா ஆகிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா அப்படி சொல்லி விட்டுருவாராம். எப்படி இதுக்கு முன்னால். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த அம்மா ஆச்சரியப்படுற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லேடிக்கு, அதாவது மனைவிக்கு சமையல் செய்கிறாரு, அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, துருன்னு அந்த அம்மாவுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார். இதை பார்க்கும்போது இந்த ஜெமிமா வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது அதிசயமாகுது, இவர் வந்து இந்த அளவுக்கு மனைவிக்கு வந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த முறை அப்படி செய்யாமல் இவரே அக்கறையுடன் அவளை கவனித்து கொள்வது எனக்கு ஆச்சரியம் அளித்தது. அவர் வந்து கடைக்கு போயிடுறார். அவர் கடைக்கு சென்ற சமயத்தில் அவளிடம் இது பற்றி கேட்டார். அவர் இப்போ கடைக்கு போகிறார், வெளியே கடைக்கு போகிறாரு. அப்போ இவங்க இந்த ஜெமிமா இருக்காங்கல்ல, இவங்க கேட்குறாங்க, தோழிக்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவர் கடைக்கு சென்ற சமயத்தில் அவரிடம் இது பற்றி கேட்டேன். அதற்கு அவர், சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. எழுந்து நடக்க முடியாமல் படுக்கையாகிவிட்டார். கழிவறைக்கு செல்லவே சிரமப்பட்டு விடுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொல்லுது ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த கடைக்கு போனோம், அவர் கடைக்கு போயிட்டார். இப்போ கேட்குறாங்க, என்ன ஆச்சரியமாக இருக்கு, அவன் புருஷன் இவ்வளோ சேவை செய்கிறாரு, போகிறாரு வர்றாரு, என்ன சமாச்சாரம், என்ன விஷயம் மருந்து ஏதாவது குத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆமாம், ஆமாம், அதுக்கு வந்து அப்படி கேட்குறாங்க. அப்போது சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, படுக்கை ஆகிட்டார். ஏன் ஈவன் அவரால் கக்கூஸ் கூட போக முடியாது, அந்த அளவுக்கு அப்படியே படுக்கையாகிட்டார். அப்போ
ம். அந்த சமயத்தில் நான் முகம் கோணாமல் பணிவிடை செய்ததை பார்த்து மனம் நெகிழ்ந்து போய்விட்டார். அப்போ யாரு? இந்த அந்த இவங்க அந்த அந்த லேடி அந்த கணவருடைய மனைவி இருக்காங்கல்ல, படுக்கை ஆயிட்டார்ல. ஆமா. எந்திரிக்க முடியாம, கழிவறைக்கு கூட போ முடியாம தவிச்சார்ல, அப்போ இது வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, பயங்கர சேவை செய்றாங்க. அவருக்கு வந்து ஏகப்பட்ட சேவைகளை செய்றாங்க. அப்படி சேவைகளை செய்யும் பொழுது அவர் வந்து அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாரு. அட கடவுளே! என்னடா இது! அவளுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னா, நம்ம உடனே அம்மா வீட்டுக்கு ஓடு, இந்தா காசு போய் அங்க எல்லாம் நல்லா உடம்ப பார்த்துக்கிட்டு கொண்டுகிட்டு எப்ப சரியாகுதோ, அப்போ அப்புறமா வீட்டுக்கு வான்னு சொன்னவரு, தான் ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில கிடக்கும் பொழுது, தன் மனைவி சேவைகள் செய்ததை பார்த்து அவருடைய மனம் அப்படியே உருகி போனார். நெகிழ்ந்து போனார். அப்போ ஆமா, நெகிழ்ந்து போய்விட்டார். கடந்த முறை நான் உடல் நிலை சரியில்லாத போதும் இப்படித்தானே சிரமங்களை அனுபவித்திருப்பேன் என்பதை உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டவரை குற்ற உணர்ச்சியும் ஆட்கொண்டு விட்டது. அப்போ அவர் யோசிக்கிறார், ஐயோ! நம்ம உடம்பு சரியில்லாத இருந்தப்போ நம்மளும் எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ துன்பப்படுறோமே, இவ்வளோ வலி இருக்குது, வேதனை இருக்குது. இதே மாதிரி தானே மனைவிக்கு இருந்திருக்கும். அவளுக்கும் அந்த துன்பங்கள் இருந்திருக்கும். அவளுக்கும் அந்த வேதனைகள், வலிகள், துயரங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அ அப்படின்றத நினைச்சு அப்படியே அவர் வந்து என்ன ஆயிட்டாரு, ஆமா ஒரு மாரி வாட் இஸ் இட்? அது பேர் நாங்க என்ன சொல்லுவோம்? என்னது அது? குற்ற உணர்ச்சி. ஆமா, அந்த மாரி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு வந்து அவர வந்து ஆட்கொண்டு விட்டது. திருமணத்திற்கு பிறகு தன்னையே தஞ்சம் என நம்பி வந்து தான் இன்ப துன்பத்தில் பங்கெடுக்கும் மனைவியை உடல்நிலை சரி இல்லாத சமயத்தில் மட்டும் தாய் வீட்டுக்கு அனுப்புவது தவறு என்பதையும் புரிந்து கொண்டு விட்டார். புரியுதுங்களா? ஒரு மனைவி என்பவள் யார்? அ எல்லாம் சொந்தம், பந்தம் அவங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு புருஷனே கதி, புருஷனே தஞ்சம்னு சொல்லிட்டு தான் வராங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்கள அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது, கிளம்பு, ஓடு, போ அம்மா வீட்டுக்கு போ. அங்கே போய் வைத்தியம் கீத்தியம் பார்த்துட்டு அப்புறமா திரும்பி வா என்று சொல்லுவது எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை? அப்படி செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது தானே? அது தவறு தானே? ஸோ அந்த மாதிரி ஆமாம். அனுப்புவது தவறு என்பதையும் புரிந்து கொண்டு விட்டார். அவர் வந்து உணர்ந்துட்டார். சரி. ஆமாம். அதனால் இந்த முறை அ அவராகவே என்னை கவனித்துக் கொள்கிறார். தான் செய்த தவறையும் உணர்ந்து கண் கலங்கினார் என்றார். தோழியின் கணவரின் மன மாற்றத்தையும் அதற்கு காரணமாக அமைந்த தோழியின் செயலையும் பாராட்டிவிட்டு வந்தேன். இ. ஜெமிமா எஸ்தர் ராணி, திருநெல்வேலி. இதுதான் இந்த இதிலிருந்து நம்ம தெரிந்துக்க வேண்டிய அறம் என்னவென்றால், ஸோ ஆமாம், ஒரு மனைவி என்பவள் புருஷனே கதின்னு சொல்லிட்டு தான் வரான். அப்படிப்பட்டவளை வந்து நம்ம சம்சாரம் போயிட்டா சகலமும் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனைவியை வந்து கண்ணும் கருத்துமா பார்க்கலனாலும் சரி, அவள் தேவைப்பட்டதெல்லாம் அவளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலனாலும் சரி, அட்லீஸ்ட் உடல் நலம் சரியில்லாத போதாவது கணவன் கவனிக்க வேண்டாமா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு துயரத்துக்கு வரும் பொழுது, ஒரு நோய் வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது தான் எல்லாருக்குமே வந்து புரியும் போல இருக்குது, தெரியும் போல இருக்குது. ஓகே, எனவே ஒரு அருமையான ஒரு கட்டுரை. வாழ்த்துக்கள். இந்த கட்டுரையை வந்து எழுதி தினத்தந்தி பத்திரிகைக்கு அனுப்புனா இந்த ஜெமிமா எஸ்ஆர் ராணிக்கு நம்மளும் ஒரு நன்றியை சொல்லிவிடுவோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.